வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம கிட்ட என்னென்ன மெட்டீரியல் இப்ப அவைலபிள்ல இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸுக்கு மெட்டீரியல் ரெடியா இருக்கா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட நம்ம கிட்ட எல்லாமே ரெடியா இருக்குது, புவியியல் தவிர. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுல பாருங்களேன், மேலகத்தை எதை எடுத்தாலும் 100 ரூபாங்க, கீழே கிட்ட எதை எடுத்தாலும் 150 ரூபாங்க. இந்த ரெண்டு மெட்டீரியல் மட்டும் 200 ரூபாங்க. ஸோ என்னென்ன எப்படி எப்படி இருக்குது ஒவ்வொரு மெட்டீரியலாக எடுத்து ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய பேர் கேட்கறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், அங்கே பாருங்களேன், 2020 இருந்து 2026, இந்த 2026 2 எக்ஸாம் டிஎன்பிசியில் நடந்திருக்கு. அதை அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மொத்தம் 820 கேள்வி. கடந்த 6 வருஷத்துல 820 கேள்விகள் இந்திய ஆட்சியில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது அழகாக அங்கே பாருங்க, கொஸ்டின் வித் ஆன்சர் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஓஎம்ஆர் ஷீட் மெத்தட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நிறைய பேருக்கு ஓஎம்ஆர் ஷீட் மெத்தட் தான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு. ஸோ இந்த மெத்தடில் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஸோ நான் அதனால தான் இதில் ஆக்சுவலி உங்களுக்கு அனுப்பும் போது இப்படி பின்னாடி கலர் இது ஒட்டி தான் அனுப்பும். சரிங்களா? ஸ்பைரல். ஓகேவா? ஆனால் இதில் நான் ஏன் ஒட்டலைன்னா, இங்கே பாருங்கள், இந்த இது தெரியுதுங்களா எவ்வளோ இருக்குது பாருங்களேன். ஸோ இவ்வளோண்டு இருக்குது. இது வெறும் 150 ரூபா தாங்க. ஸோ பிடிஎஃபே 150 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஆனால் நம்ம இந்த மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 150 ரூபா அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். கொரியர் சார்ஜ் மட்டும் 50 ரூபா அப்படின்னு வச்சுருக்கோம். சரிங்களா? நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் 765 கேள்விகள் கடந்த 6 வருஷத்துல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி பாருங்க அழகாக வச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இந்தியாவின் வரலாறு. இதில் 610 கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதில் உள்ள இருக்கிறத நான் காமிக்கிறேன் தனியாக. நெக்ஸ்ட் இதிலாவது நம்ம புக்கில் இருக்கும், பட் இது நம்ம புக்கில் இருக்காது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 615 கேள்வி எடுத்துருக்கோம். இது கண்டிப்பாக இந்த நோட்ஸ் நீங்கள் வாங்கி படிச்சு தான் ஆகணும். ஏன்னா இதுலையாவது இப்போ வரலாறாவது நமக்கு தெரியும், இந்திய தேசிய இயக்கம் தெரியும், எக்கனாமிக்ஸ் இருக்கு, எக்கனாமிக்ஸும் தெரியும், இந்திய ஆட்சியிலும் தெரியும். ஆனால் இது நிறைய பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 கொஷின்ஸுங்க. ஸோ 600 கொஷின்ஸும் உங்களுக்கு ரெடியாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட். இதுக்கெல்லாம் நம்ம இப்படி தான் கொடுப்போம். ஓகேவா? இதே மாதிரி தான் பின் பண்ணி உங்களுக்கு ஸ்பைரல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மிக முக்கியமானது. சரிங்களா? கிட்டத்தட்ட 1000 பாருங்க, இவ்வளோ இருக்கு பாருங்க. சரிங்களா? என்ன தலைப்புன்னா, தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், திருக்குறள் எல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த யூனிட் தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1200 கேள்வியே இருக்கு. 30 கேள்வி அப்டேட் பண்ணிட்டேன். 200 கேள்வியே இருக்குது. 2ஆ இருக்கும். ஏன்னா இங்க பாருங்க, மொத்தம் 12 செட்டு, 2 பகுதியாக கொடுத்து, அதனால தான் இது நான் 200 ரூபாய் அப்படின்னு சொன்னேன். சரிங்களா? ஸோ இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த மாதிரி பிளான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு பின் பண்ணாமல் ஒரு செட் எடுத்திருக்கேன். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ இந்திய ஆட்சியல்னு எடுக்கிறீங்க, இதை வாங்கிறீங்க. இதில் என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்க, இந்திய ஆட்சியல் 2020 to 2025 மாதிரி, முந்தைய ஆண்டு வினா விடை மாதிரி தாள் 1. ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி 100 கொஸ்டின்ஸுங்க. நான் இதை இங்கே காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்களேன், இப்போ இதான் எடுத்துங்க. இதில் இப்போ இந்திய பொருளாதாரம் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் டெஸ்ட்டில் இங்கே பாருங்க, இதுலேருந்து ஆரம்பிக்குதா. இதில் ஒவ்வொரு கேள்வியோட எண்டுலையும் இப்போ 1 மார்ச் 2021, 2வது கேள்வி பாருங்க 1 மார்ச் 2021. இது பாருங்க, இது மாதிரி ப்ரீவியஸ் இயரில் எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதில் ஆன்சர் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு முறை படிக்கிறீங்க, உங்களுக்கு கூடவே நான் ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துட்றேன். இதில் உங்களோட டீட்டெயிலு வழக்கமாக நம்ம எக்ஸாமில் எழுதுவோம்ல, இந்த பார்த்துக்கிட்டு இதுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டினுக்கு நீங்கள் இந்த பார்த்து ஷேடோ பண்ணிக்கணும். ஸோ புரியுதுங்களா? இப்படி நீங்கள் ஷேடோ பண்ணிட்டு ஃபைனலி இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இன்ஸ்டியூட் போனால் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கே டிஸ்கஷன் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 100 கேள்வி முடிச்சோம்னே அதுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் 100 கேள்விக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் இந்த இடத்துல ஓஎம்ஆர் ஷீட்டில்
ஷேடோ பண்ணிட்டீங்களா? இப்போ முதல் கேள்வியா ஒன்றுக்கு இந்த இடத்துல ஏ, அப்போ ஒன்றுக்கு ஏ இருந்தால் டிக் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கு சி, அப்போ ரெண்டில் சி இருந்தால் டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை கேள்வி பார்த்துருக்கீங்களோ உங்களை நீங்களே சோதிச்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இப்போ இந்த OMR ஷீட் இப்போ 1200 கேள்வி இருக்குன்னு வச்சுங்க. உங்களுக்கு 13 OMR ஷீட் கொடுப்பாங்க. ஒரு OMR ஷீட்டில் 200 கேள்வி. அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு OMR ஷீட் சேர்த்து கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் இப்போ இந்திய ஆட்சியில் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுங்க, இது கூடவே இப்போ OMR ஷீட்டும் வச்சு உங்களுக்கு கவரில் போட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. 1 வீக்கில் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி எந்த மெட்டீரியல் வேணுமோ அழகாக அதை வாங்கிக்கலாம். தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். ஸோ இதில் இந்திய ஆட்சியல், இந்திய வரலாறு, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், அப்புறம் இந்திய பொருளாதாரம், இது எல்லாமே 150 ரூபாங்க. சரிங்களா? இந்திய தேசிய இயக்கத்தோடு இருக்கு பாருங்கள், இந்திய தேசிய இயக்கம். சரிங்களா? நான் அதை லிஸ்ட்டு இதை பாருங்கள், இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லிஸ்ட்டு நாங்கள் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்திய தேசிய இயக்கம் 150 ரூபா, இந்திய வரலாறு 150 ரூபா, அப்புறம் இந்திய ஆட்சியல் 150 ரூபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 150 ரூபா, இந்திய பொருளாதாரம் 150 ரூபா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் 200 ரூபா அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா? இது எது வேணுமோ அதுக்கு நீங்கள் 150 ப்ளஸ் கொரியர் சார்ஜ். ஏன்னா கவர் வாங்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும், சேஃபாக வந்துடும். சரிங்களா? ஸோ சேஃபாக வர்றதுக்கான சார்ஜ் தான் 50 ரூபாய் எக்ஸ்ட்ராங்க. இப்போ நான் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது எல்லாருக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் நமக்கு நிறைய கேள்வியும் கேட்க போகிறாங்க, புக்லேயும் இருக்காது, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ 1200 கேள்வி இருக்குது. இப்போ 200 ப்ளஸ் ஒரு 50, 250 ரூபா பே பண்ணால் 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரியா? தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கூடவே வந்து பார்த்தோன்னா இப்போ மேக்ஸில் வந்து நேரம் மற்றும் வேலை, இது கூடவே நேர்மாறல், எதிர்மாறல், நேர் மற்றும் எதிர் விகிதம், மொத்தம் 175 கேள்வி. இது கொஞ்சம் அதிகமான கேள்வி இருக்கிறதால இது மட்டும் 200 ரூபாய் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? மற்றபடி இங்கே பாருங்கள், LCM HCF 105 கேள்வி ஜஸ்ட் 100 ரூபாய் தான். சதவிகிதம் 145 கேள்வி 100 ரூபாய் தான். பகடை 48 கொஸ்டின். இதில் பாருங்க எல்லாமே ஷார்ட்கட் விளக்கத்தோடு இருக்கும். உங்களுக்கு எந்த மெட்டீரியல் வேணுமோ ஜஸ்ட் 100 ரூபாய் தான். விகிதமற்ற விகிதாச்சாரம் 112 கேள்வி 100 ரூபாய் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங், என்ன எழுத்து காரணவியல், கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில். மொத்தம் 112 கேள்வி 100 ரூபாய் தான். இங்கே சராசரி மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். ஓகேவா? எல்லாமே 100% சிம்பிளான ஷார்ட்கட்டில் தான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். சரி, எப்படி சார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்னு சொல்லியிருப்பேன். அக்கௌண்ட் டீட்டெயில்னு இருப்புன்னா நான் இங்கேயே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா இந்த UPI நம்பர் 2 கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இந்த UPI நம்பர் குடிச்சிக்கலாம், அல்லது QR கோடு 2 இருக்குது. ஓகேவா? ஸோ QR கோட்லேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம், இல்லை UPI நம்பர் 2 இருக்குது, இதுலேயும் பேமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுமோ அந்த மெட்டீரியல் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 50 ரூபா சார்ஜ். எல்லாத்துக்கும் 50 ரூபா கிடையாது. இப்போ நான் 4 மெட்டீரியல் வாங்க போகிறேன்னா, இப்போ இங்கே 1 2 3 4 மெட்டீரியல் வாங்க போகிறோம்பா மேக்ஸில் 400 + 50. ஓகேவா? ஸோ 1 வாங்கினாலும் கொரியர் சார்ஜ் 50 ரூபா. நீங்கள் எல்லாமே வாங்கினா, இங்கே இப்போ நான் 13 மெட்டீரியல் இருக்குது, 13 வாங்கினா கூட அதுக்கான சார்ஜ் ப்ளஸ் 50 ரூபா. ஓகே, ஒரு முறை அந்த கொரியர் சார்ஜ் கொடுத்தா போதும், எல்லாத்துக்கெல்லாம் கிடையாது. தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணுறங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ முக்கியமாக எனக்கு வந்து உதாரணத்துக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இதான் வேணும், இது 150 ரூபா பே பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணுங்க, இது முதல்ல எழுதிருங்க, தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு எழுதிட்டு, ஓகேவா? அதை எழுதிட்டு கீழே உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர் அல்லது உங்கள் ஹஸ்பண்ட் பேர், கதவு எண், தெரு பேர், ஊர் பேர், என்ன வட்டம், என்ன மாவட்டம், முக்கியமாக பின்கோடு ரொம்ப முக்கியம். அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர், கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வேணும். இந்த ஃபோன் நம்பரில் நாங்கள் ஃபோன் பண்ண மாட்டோம். இப்போ நாங்கள் கொரியர் பாயாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட்மேனாக இருக்கட்டும், நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. உங்கள் நம்பர் தான் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் அட்ரஸ் கொடுக்குறீங்களே, அந்த வீட்டில் ஒருத்தர் எடுத்து அட்டன் பண்ணி இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்பர் கொடுங்க. சரியா? இது எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு 744-844-8356 இருங்க மறுபடியும் சொல்கிறேன், 744-844-8356.
744-844-8356 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. வாட்ஸ்அப் பண்ணி 1 வீக்கில் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்டிருந்தீங்க, ரெடி பண்ணிட்டேன். ஸோ கூடிய சீக்கிரம் பொது தமிழும் இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 5000 கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கோம். அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இதே மாதிரி பிரிண்ட் போட்டு கொடுத்துட்றோம். சரிங்களா? ஸோ என்னென்ன தேவை எல்லாமே நம்ம ரெடியாக கொடுத்துருவோம். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க சாமி, வேணாம்பா அப்படின்னா நீங்கள் நம்ம ஃப்ரீயாக தான் எல்லாமே சேவை செஞ்சுட்ருக்கோம். அதை கண்டினியூ பண்ணிங்க. சரிங்களா? யாராவது இப்போ இதெல்லாம் இப்போ எனக்கு இது மட்டும் வேணும், இது கிடைக்குமா? நீங்கள் போய் நெட்டில் பார்த்தீங்கன்னா 150-200 ரூபாய்க்கு இந்த மெட்டீரியலே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதை ஜஸ்ட் 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அப்போ எனக்கு இது மட்டும் வேணும், இதுவாக நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னா தாராளமாக எது ஒன்றாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.